முக்கிய செய்தி, துணைவேந்தர் நியமன திருத்த விதிகளுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுமாறு மாநில முதல்வர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன்ராஜ், இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பல்கலைக்கழக நிலைநிலை குழு மற்றும் சமீபத்தில் வெளியிட்ட வரவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது அதே போல பிற மாநில முதலமைச்சர்களுக்கு இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். குறிப்பாக டெல்லி, இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்க மற்றும் அதே தெலுங்கானா சட்டப்பேரவையில் உள்ள நிறைவேற்ற வேண்டும் எனவும் தனது கடிதத்தின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிப்பது மாநில அரசுகளின் பங்கை கட்டுப்படுத்தும் வகையில் பல்கலைக்கழகங்கள் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளுக்கான சேர்க்கை நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட நிர்வாக நடைமுறைகளை கட்டுப்படுத்தும் வகையில் பல்கலைக்கழக நிதிநிலை குழு வெளியிட்டுள்ள வரவு நெறிமுறைகளை குறித்து மாநில முதலமைச்சர்களே கவனத்திற்கு கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிட்டுள்ள அவர், அதே போல பல்கலைக்கழக நிதிநிலை குழுவின் இந்த வரைவு நெறிமுறைகளை உடனடியாக திரும்ப பெறுமாறும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதே போல மற்ற அனைத்து மாநிலங்களிலும் இதே போல நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் போன்று தங்கள் மாநில சட்டப்பேரவையிலும் இது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று டெல்லி, இமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்கம் மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தனது கடிதத்தின் வாயிலாக கேட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக நிதிநிலை குழுவின் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசுகள் உரிமைகளை தெளிவாக மீறும் செயல் என்றும் இது நமது பல்கலைக்கழகங்களில் சுயாட்சியில் நீட்களாக பதிப்புள் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தனது கடிதத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ், துணைவேந்தர் நியமன திருத்த விதிகளுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுமாறு மற்ற மாநில முதல்வர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.